காவேரி வந்து விஜய் கிட்ட, இங்க பாருங்க விஜய், நீங்க வெண்ணிலா பத்தி ஏதாவது என்கிட்ட பேசணும்னா இனி பேசாதீங்க. நீங்க எப்ப பேசினாலும் வெண்ணிலா வந்து பாவங்கிற மாதிரியே பேசுறீங்க. என் மனசு வந்து ரொம்பவே ஹர்ட் ஆகுது. நான் யாரு? இன்னும் கொஞ்ச நாள் தான் இந்த வீட்ல இருப்பேன். இதுக்கு மேல உங்க இஷ்டம். நீங்க முடிவு பண்றதுதான். அதனால நீங்க என்ன வேணாலும் முடிவு பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு வெளியில வராங்க. அந்த டைம்ல ராகினி வந்து காவேரியை பார்த்துட்டு, என்ன காவேரி, சம்பவம்லாம் சூப்பரா நடந்துச்சு போல, என் மனசு இப்பதான் குளு குளுன்னு இருக்கு. நீ கிச்சன்ல நின்னுட்டு ரொம்பவே ஓவரா பேசினல்ல, இதெல்லாம் தேவைதான். நான் தான் போயிட்டு வெண்ணிலா கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொன்னேன். அதனாலதான் நீங்க ஊட்டுற டைம்ல வெண்ணிலா வந்து கரெக்டா வந்து கையை தட்டி விட்டா. இனி விஜய் என்னதான் பண்ண போறாருங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே காவேரி ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு, ச்சே நீலாம் ஒரு புள்ளையா, நான் இந்த மாதிரி எதிர்பார்த்ததே இல்லை. அந்த டைம்ல தாத்தா வந்து காவேரி கிட்ட, என்ன காவேரி ரொம்பவே இன்னமும் டென்ஷனா இருக்கியா, அதெல்லாம் விட்டு தள்ளு. வெண்ணிலா இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் நீயும் விஜயும் சந்தோஷமா இருக்க முடியாது. அதனாலதான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், நீ தான் வெண்ணிலாவை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த. அதுக்கப்புறம் கூட விஜய் கிட்ட எத்தனையோ தடவை சொன்னேன், அங்கேயே ஹாஸ்பிட்டல்லே விட்டுட்டு வான்னு. அவனும் கேட்காம இந்த மாதிரி பாத்தியா, தேவையில்லாம நம்ம வீட்டுல எவ்வளவு பிரச்சனை நடந்திருக்குன்ட்டு. தாத்தா, என் மனசு ரொம்பவே கஷ்டமா இருக்கு, என் அம்மா வீடு வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கங்காவை பார்த்து பேசுறாங்க. கங்கா வந்து விஜய்க்கு அட்வைஸ் பண்ணுவாங்களா என்னங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.